வணக்கம் இந்தியா. இன்றைய தினம் மார்க்கெட் கரெக்ஷன் பற்றி பேச போகிறோம். மார்க்கெட் வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு காமன் அக்வரன்ஸ் இல்லையா, முதலீட்டாளர்களை பொறுத்தவரை. ஆனால் அதே இது இந்த கரெக்ஷன் வரும்பொழுது எல்லாரும் ஒரு பேனிக்கு ஆறாங்க இல்லையா. ஸோ இதை எப்படி பார்க்கறது, இது வாட் இஸ் மார்க்கெட் கரெக்ஷன் அப்படிங்கிறத பார்ப்போம். மார்க்கெட் கரெக்ஷனுக்கு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட் 10லிருந்து 20% விழும் பொழுது இந்த ரீசன்ட் ஹைலேருந்து அதுதான் கரெக்ஷன். இந்த டிக்ளைன்ஸ் ஒரு டெம்பரரி நேச்சராக இருக்கும் ஈவெண்ட்டு. பட் இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓவர்பாட் ஜோன்லேயோ அல்லது எக்கனாமிக் அன்சர்டனிட்டிஸோ இல்லை ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனாலேயோ வரக்கூடியதாக இருக்கக்கூடும். ஓகே, இந்த மார்க்கெட் கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சைன் ஆஃப் ஹெல்த்தி மார்க்கெட்னே சொல்லலாம். சம்டைம்ஸ் பிஇ ஜாஸ்தியாக இருக்குன்னு போன வருஷம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ இது என்னென்னா வேல்யூவேஷனுக்கு கீழே மோர் சஸ்டைனபிளாக எல்லாரும் வாங்கக்கூடிய லெவலுக்கு வருது தான் இந்த கரெக்ஷனு. ஸோ இந்த மார்க்கெட் கரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக நடந்துட்டு இருக்கு இல்லையா, இது ஒரு ஒரு டிக்ளைன், ஒரு வீழ்ச்சி. ஓகே, ஸோ இது இந்த ஃபாலோயிங் ஹை வேல்யூவேஷனை அட்ஜஸ்ட் ஆகக்கூடியதாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். அக்கார்டிங் டு த டேட்டா பார்த்தோம்னா மார்ச் 2026 இப்போ நம்மளுடைய மார்க்கெட் பார்த்தோம்னா ப்ரொலாங்டு ப்ரைஸ் ஆஃப் கரெக்ஷன் நடந்து கொண்டே இருக்கிறது. மேஜர் இண்டைசஸ் அதில் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 to 7% செப்டம்பர் 2024 பீக்லேருந்து அந்த வீழ்ச்சியை தழுவி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். மறுபுறம் மிட் கேப் செக்மெண்ட் பார்த்தோம்னா அபவுட் 6% விழுந்திருக்கு. ஸ்மால் கேப் 17% விழுந்திருக்கு. ஸோ இதுக்கு காசு என்ன சார் மார்க்கெட் கரெக்ஷனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவரல் ரீசன்ஸ் இருக்குங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்னென்னா எக்கனாமிக் ஸ்லோடவுன், இரண்டாவது இப்போ நடக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், மூணாவது சேஞ்சஸ் இன் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். ஸோ அது எங்கேயாவது ஏற்றி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரியான கரெக்ஷன்ஸ் வரும். நான்காவது பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி ஆர் மேஜர் குளோபல் ஈவெண்ட்ஸ். இதெல்லாம் தான் இன்ஸ்டன்ஸ் கோவிட்-19 போது என்னாச்சு, பேண்டமிக்ல உலகம் பூராவும் மார்க்கெட் ஒரு ஷார்ப் டிக்ளைனை சந்தித்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெக்கவர் ஆச்சு இல்லையா, இந்த ப்ரீவியஸ் லெவலை விட நியூ ரெக்கார்ட்ஸ் டச் பண்ணினது. அதுபோல் 10 to 12% டிக்ளைன்கிறது பார்த்தோம்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிலேட்டிவ்லி காமன் அண்ட் ஷுட் நாட் பி த மேஜர் கன்சர்னாக எடுத்துக்கக்கூடாது ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ். திஸ் இஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்வெஸ்ட் ஆன் த லாங் டேர்ம். ஒரு காமா டியூரிங் த மார்க்கெட் கரெக்ஷனில் யூ கண்டினியூ வித் யுவர் SIP. நன்றி, வணக்கம்.